பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இட்லிக்கு உளுந்த மாவு ஆட்டிகிட்டு இருக்கையில் அதுலேருந்து கூட கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல இட்லிக்கு ஆட்டுற மாதிரியே பதத்தில் ஆட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் மாவு அரைச்சிருக்கேன், உளுந்த மாவு. அதில் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு மாவா எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் அரிசி மாவு அதில் போட்டு, கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான், அதை நல்ல கலக்கிக்கிறணும். கிளாக் வைஸ்லேயே சுற்றினா கெட்டியே படாது. அதில் கொஞ்சம் பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறணும். இனிப்பு செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக போட்டுக்கிறணும். எண்ணெயை கொஞ்சம் காய வச்சு கொஞ்சம் மீடியத்துக்கு கொண்டாந்துடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே பொடிசாக கிள்ளி போட்டுக்கிறணும். சின்ன சின்ன பால்ஸாக இருந்தால் போதும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் அது கருகாமல் இருக்கும். அப்படியே நமக்கு தேவைக்கு கிள்ளி போட்டுக்கிற வேண்டியதான். நல்ல எல்லாம் கிள்ளி போட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் லேசாக கிளறி விடணும். கோல்டு கலரில் இதை எடுத்துடணும். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறணும். தேங்காய் பாலுக்கு தேங்காய் சில் கொஞ்சம் எல்லாம் தேங்காயாக இருந்தால் தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதில் 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிறணும். இது இந்த கலர் வந்தால் கரெக்டாக இருக்கும். கோல்டு கலர் வருது பாருங்கள். எங்கெங்கே கோல்டு கலர் இருக்கோ அதை பூரா நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக இருக்கிறத வேக வச்சு எடுத்துக்கிறணும். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கிறணும். தேங்காய் அரைச்சாச்சு. 2 பால் எடுத்தால் போதும். இதுக்கு 3 பால் தேவையில்லை. பால் திக்காக இருக்கும், 2வது பால் கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் நான் ஆர்கானிக் வெல்லம் போட்டிருக்கேன், நாட்டு சக்கரை தான். இதை இப்படி போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிற வேண்டியது. இது சும்மாவே குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய், தேங்காய், நாட்டு சக்கரை அவ்வளோ ருசியாக இருக்கும். பால் அவாய்ட் பண்ணுறவங்க அதை குடிச்சிக்கிறலாம். அதில் நம்ம பொரித்து வச்ச அந்த உளுந்து உருண்டைகளை போட்டுக்கிறணும். இது ஊறுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அந்த 2 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த உளுந்தோட அந்த பால்ஸ் நல்லா ஊறி குலோப் ஜாமுனோட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப சத்தான ஐட்டம் கூட. சளிக்கெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சு கொடுப்பாங்க, உடம்புக்கு நல்லது அது. அதே மாவில் உளுந்த மாவு கொஞ்சம் அதில் கிள்ளி போட்டுட்டு மிச்சம் வச்சுருக்கேன். அதில் வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை, மிளகு இடித்து போட்டிருக்கேன். பச்சை மிளகா பொடிசாக வெட்டி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறணும். இது வெங்காயம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அப்படியேவும் அதே எண்ணெயில் அப்படியே உளுந்த வடை போட்டுறேன். உளுந்த வடையும் ரொம்ப சத்தான ஒரு ஐட்டம் தான். வயசு வந்த குழந்தைகளுக்கு இப்படி உளுந்தில் நிறைய ஐட்டம் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம அந்த பால் பணியாரமும் செஞ்சு கொடுக்கலாம், இந்த உளுந்த வடையும் செஞ்சு கொடுக்கலாம். உளுந்தங்களி, உளுந்தம்பால், உளுந்தங்கஞ்சி இப்படி நிறைய செஞ்சு கொடுக்கலாம். உளுந்தில் நிறைய ஐட்டம் செய்யலாம். அது எலும்பை பலப்படுத்தக்கூடியதுன்னு அந்த காலத்தில் செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி நல்ல கோல்டு கலர் ஆகவும் உளுந்த வடையை எடுத்துருங்க. இது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த உளுந்த வடை செய்கிறதுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த பால் பணியாரம் செய்கிறதுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். இது 4 பேர் நல்லா சாப்பிட்றலாம். பிள்ளைகளுக்கு முதல்ல ஒரு ஸ்வீட்டு கொடுங்க, 2வது வடை கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.